நம்ம சந்திர கிரகணத்தை பற்றி நம்மளுடைய அருளமை யூடியூப் சேனலில் நிறைய ஷார்ட் வீடியோ போட்டுட்டே வந்துட்டே இருக்கிறோம். இந்த வீடியோக்குள்ளே எல்லோரும் வரிசையாக 1 2 3 அந்த ஆர்டராக பார்த்துன்னு வந்தாலும் உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு அது முழுமையான ஒரு புரிதல் ஏற்படும். அப்படிங்கிறதுனால அது முழுமையாக வரிசையாக பார்க்கணும் அதில் கேட்டு வேண்டுகோள் விடுத்துக்கொண்டு, இப்போ கலைத்துறை, இப்போ சினிமா துறையில் இருக்கா, இப்போ சந்திரன் பாருங்கள், கலைகள் அப்படி கலைகள்னு சொன்னாலே இங்கே சந்திரனுடைய இடம் ரொம்ப முக்கியம். அப்போ வளர்பறை தேய்வரை 16 கலைகள் உடையவன் இல்லையா சந்திரன். அதனால் கலைத்துறையில் ஈடுபடுபவர்கள் கண்டிப்பாக அன்றைய தினம் வெளியே வரக்கூடாது, உணவுகளை உண்ணக்கூடாது. அப்புறம் சிறுவர்கள், விளையாட்டுகளில் ஈடுபடக்கூடிய சிறுவர்கள், என்ன விளையாட்டும் அந்த கலையோடு சேர்ந்தது தான். அதனால் சிறுவர்கள், குழந்தைகள்லாம் அப்போ விளையாடுவதுகளை வீட்டை விட்டு வெளியில் சென்று விளையாடுவதை தவிர்க்க வேண்டும். அடுத்து அது மட்டும் இல்லாமல் இப்போ சில பேர் பூஜைகள் பண்ணலாமே, அதனால் வீணை வாசிக்கலாம், ஏதாவது நம்ம கலைத்துறை ஈடுபட்டிருக்கிற வீட்டில் ஏதாவது நாதஸ்வரங்கள் வாசிக்கலாம், இந்த மாதிரி இதெல்லாம் ஈடுபடுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இது ஒரு ஆராதனை, தெய்வ ஆராதனை. ஆனால் எந்த ஆராதனை இருந்தாலும் இது ஜபதபங்கள் மட்டும்தான் பண்ணணுமே தவிர, நாம் ஒரு மிருதங்க வாசிக்கிறதோ அல்லது ஒரு வீணை வாசிக்கிறதோ அல்லது ஒரு நாதஸ்வரம் வாசிக்கிறதோ, இந்த மாதிரி புல்லாங்குழல் வாசிக்கிற மாதிரி வாத்தியங்களையும் வாசிக்கக்கூடாது. இன்னும் சொல்லப்போனால் கர்நாடக பாட்டுக்கள் பாடக்கூடாது. ஜபத்துக்குரிய காலகட்டம். வாய் விட்டு சப்தம் வெளியே வரக்கூடாது. ஆக்சிஜன் அதிகமாக நாம் செலவிடக்கூடாத காலகட்டம் என்பதை புரிஞ்சுக்கணும். அப்போ அது இன்னும் முக்கியமாக பிரயாணங்களை தவிர்க்கணும். ரொம்ப முக்கியம் என்னென்னா பிரயாணங்களை தவிர்க்கணும். ஏன்னு சொன்னால் இந்த பிரயாணம் என்பது நம்ம உடம்பு தானே பிரயாணம் பண்ணுறது. அப்போ சரீரம் தானே சந்திரன். அப்போ இந்த பிரயாண காலகட்டத்தில் மனதுக்கு அதிபதி சந்திரன் தானே. அப்போ மன அழுத்தங்கள், மைண்ட் டைவர்ஷன் இதெல்லாம் ஏற்படுறதுனால விபத்துகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த சந்திர கிரகண காலத்தில் பிரயாணங்களை தவிர்ப்பது நல்லது. என்னதான் காரில் கண்ணாடி ஏற்றி விட்டு நான் போனால் கூட அந்த பிரயாணங்கிறது கண்டிப்பாக கூடாது. ஸோ அதனால் இது மாதிரி நிறைய சாஸ்திரங்களில் நிறைய சொல்லியிருக்கு. நாம் எல்லாவற்றையும் கடைபிடிக்க முடியாவிட்டாலும் குறைந்தபட்சமாக நாம் செய்ய வேண்டியது பிரயாணத்தை தவிர்க்கவும், நாம் அமைதியாக இருக்க வேண்டும், ஜபங்களை பண்ண வேண்டும், வாய்விட்டு மந்திரங்களை சொல்லக்கூடாது, சத்தமாக சொல்லக்கூடாது, பாடல்களை பாடக்கூடாது. கர்ப்பஸ்திரீகள் ஒரு அறைக்குள் இருக்க வேண்டும். அந்த முடிவு வரை எல்லோரும் தாங்களுக்கு உணவு இல்லாமல் அந்த காலை 9 வரைக்கு முன்னாடியே உணவை முடித்து கொண்டு, அதன் பிறகு அந்த மோட்சம் அடைந்த பிறகு ஸ்நானம், 2 ஸ்நானம் உண்டு. முதல்ல ஒரு ஸ்நானம் உண்டு, கடைசியாக ஒரு ஸ்நானம் உண்டு. அந்த ஸ்நான மந்திரங்கள் பரிகாரங்கள்லாம் நான் சொல்கிறேன். நான் அந்த முடிஞ்ச பிறகு ஸ்நானம் பண்ணி முடித்து அதன் பிறகு தானங்களை கொடுத்து முடித்த பிறகு தான் இந்த சந்திர கிரகணத்தினுடைய பூர்த்தி நிறைவடையும்.